friends, வணக்கம் and welcome to Sam Nishant Elite Home. ஃப்ரைடே மிலாடி நபி அப்படின்றதுனால லீவு. அந்த நாளை நான் எப்படி யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஃப்ரைடே செய்கிற வேலையில கண்டிப்பா பூஜைக்காக நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எப்பவுமே ஒர்க்கிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா நான் முன்னாடி நாளே வீடெல்லாம் மாப் பண்ணி விட்டேன்னா காலையில எழுந்து பூஜையை முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா இந்த ஃப்ரைடே லீவுன்றதுனால முன்னாடி நாள் ஒரு லேசினஸ் வந்துடுச்சு. சரி நாளைக்கு லீவு தானே, நாளைக்கே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதனால காலையில எழுந்து எல்லாமே கிளீன் பண்ணிட்டு மாப் போட்டு விட்டுட்டேன். எப்பவுமே நான் வீடு தொடச்சேன்னா கார்பெட்ஸ் எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவேன். தொடச்சி முடிச்ச கையோட குளிச்சுட்டு நம்ம பூஜை சாமான்கள்லாம் கழுவி ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இன்னைக்கு பாப்பா டீச்சர்ஸ் டேன்றதுனால அவங்க ஸ்கூல்ல செலிப்ரேஷன் 2:00 சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதனால மார்னிங் நான் லஞ்ச் செய்யல, டிஃபனோட முடிச்சுக்கிட்டேன். பூஜையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம்னா சரியா இருக்கும். போன வாரம் சாமி சிலைகள் எல்லாத்தையும் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஒரு வாரம் அப்படி கழுவுறேன், ஒரு வாரம் விளக்கு மட்டும் எடுத்து கழுவுறேன். இன்னைக்கு நான் விளக்க மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். பழைய பூ அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி டஸ்ட்பின் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், அதுல எடுத்து போட்டுருவேன். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் பூஜை ரூம்ல வச்சுக்கிட்டோம்னா அந்த பழைய பூவெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து அதுல போட்டுட்டு நம்ம புதுசா பூ வச்சுக்கலாம். அந்த பூவெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நான் கம்போஸ்ட்ல எடுத்துட்டு போய் போட்டுருவேன். பித்தளை சாமான்கள்லாம் யூஸ் பண்றதுக்கு எப்பவுமே நான் அந்த பீதாம்பரி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். பீதாம்பரி பவுடர் மட்டும் யூஸ் பண்ணாம அது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்து நம்ம தேய்க்கும் போது அந்த அழுத்தி தேய்க்கிற வேலை இல்லாம லைட்டா தேய்ச்சாலே பலன்னு வந்துடும். இது ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசா நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறாங்க, அவங்களுக்காக திரும்ப ஒரு முறை சொல்றேன். இந்த ஆயில் பார்ட் எல்லாம் நம்ம தனியா வச்சுட்டு முதல்ல இந்த ஆயில் இல்லாத பார்ட் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் பார்ட்டை நம்ம கிளீன் பண்ணோம்னா நம்ம கிளீன் பண்றது கொஞ்சம் வசதியா இருக்கும். இந்த நேரத்தில் உங்க கூட ஒரு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இவங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அது அச்சீவ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா 365 டேஸ்ல 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அதுக்கப்புறம் 3000 வேலிட் வாட்ச் ஹவர்ஸ் வரணும். இப்ப நம்ம சேனல் ஆரம்பிச்சு 4 மந்த் ஆகுது. இப்ப 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, 1 இயர்ல 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணாலும் வாட்ச் ஹவர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 100 ஹவர்ஸ் தான் வாட்ச் ஹவர்ஸ் ஆயிருக்கு நமக்கு 4 மந்த்ல. அப்படின்னும் போது நம்ம 3000 வாட்ச் ஹவர்ஸை எடுக்கிறதுக்கு எத்தனை வீடியோஸ் போடணும், எத்தனை ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு பாருங்க. அவ்வளவு ஈஸியா இது அச்சீவ் பண்ண முடியாது. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம சேனலை ரெகக்னைஸ் பண்ணிட்டு மானிட்டைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஏதாவது அமௌண்ட் வரும்னா வர ஆரம்பிக்கும். அதனால எவ்வளவோ கஷ்டப்பட்டு எந்த ஒரு பலனும் இல்லாம தான் ஒரு 3 இயர்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வீடியோஸை பார்க்கறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போடுறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா தான் யூடியூப் இப்போ எத்தனை லைக்ஸ் வருது எத்தனை கமெண்ட்ஸ் வருது அதையெல்லாம் பார்த்து தான் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸை சஜஸ்ட் பண்ணுமா. அப்படி சஜஸ்ட் பண்ணும் போது தான் நியூ வியூவர்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்பாங்க. அதுல யாருக்காவது நம்ம வீடியோஸ் வே ஆஃப் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் நம்ம சேனலை பார்க்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த உதவி இப்போ நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போடும்போது அந்த ஹெல்ப் எனக்கு கிடைக்கும். சோ என்னோட உழைப்பை ரெகக்னைஸ் பண்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இனி கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸை கொடுப்பீங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன்.
இன்னைக்கு வீடியோல எனக்காக பேசின மாதிரி இருந்தாலுமே நிறைய பேருக்கு யூடியூபோட ஒரு சில நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த அரிசி மாவு கோலம் வந்து நம்ம ஈஸியா அந்த அரிசி பிள்ளையை எடுத்து தண்ணியில போட்டு கலந்து போட்டோம் இல்லைங்களா, அந்த மாவு வந்து எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன். வேணும்னா நீங்க போய் பாருங்க. ரொம்ப ஈஸியா இந்த மாவு இருந்தா நம்ம நினைச்ச நேரத்துல எடுத்து ஈஸியா அரிசி மாவு கோலத்தை போட்டுடலாம். அவ்வளவுதான். இப்ப பூஜைக்கான வேலைகள் ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது எப்பவும் நம்ம ஃப்ரைடேல செய்யற ரிச்சுவல் தான். மஞ்சள் குங்குமம் தடவுன லெமனை வந்து உப்பு மேல வச்சு வெளியில வாசல்ல வைக்கிறது. இது வச்சா கந்திஷ்டி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது கந்திஷ்டி வராம இருக்கோ என்னவோ, அதை பார்க்க அழகா இருக்கு, அதனாலே நான் வந்து இதை மிஸ் பண்ணாம வச்சிருவேன். நேற்றே பூவெல்லாம் எப்பவும் போல பறிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். அதை எல்லாத்தையும் சாமிக்கு எல்லாம் வச்சுட்டு உருளியும் டெக்கர் பண்ணி வச்சுட்டேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஸ்டி போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வீட் கொஞ்சம் இருந்தது, அதையே வச்சு மார்னிங் பூஜையை வந்து சிம்பிளா முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக மார்னிங் பூஜையை வந்து ஸ்வீட் வச்சு கும்பிட்டாச்சு. எனக்கு என்னவோ வேலைக்கு போற நாள்ல வந்து வீட்டு வேலைகள் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. மார்னிங்லயே டக்குன்னு எழுந்தோமா, எல்லாத்தையும் செஞ்சோமா, முடிச்சோமா, வீட்டு வேலையை மூட்டை கட்டி வச்சோமா, வேலைக்கு போனோமான்ட்டு இருக்கு. ஆனா வீட்டுல இருந்தோம்னா ஃபுல் டே ஏதாவது ஒரு வேலை வந்துட்டே தான் இருக்கு. மாத்தி மாத்தி அதையே செய்யற மாதிரி தான் இருக்கு. வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா ஈஸியா அவங்க வந்து வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க செய்யற வேலைகள் எல்லாம் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு வேலைகளை வந்து அந்த குடும்பத்துக்காகவும் அந்த வீட்டுக்காகவும் ஒவ்வொரு பெண்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி பூஜையை முடிச்சிட்டு அந்த வீட்டை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைபோட ஒரு தெய்வீக மனத்தோட வந்து அந்த வீடு இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். லஞ்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பாப்பாவும் வீட்டில் இருக்கா, தம்பியும் வந்திருக்கான். அதனால எல்லாரும் ஃபேமிலி ஃபிலிம் பார்க்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். சரி, நம்ம படம் பார்த்துக்கிட்டே இந்த கபோர்டு ரொம்ப நாள் ஆச்சு அடுக்கி, அதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலான்ட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஹாலில் போட்டு மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் நம்ம பொறுப்பாக யூஸ் பண்ணாலும் அவசரத்தில் எடுக்கும்போது எப்படியாச்சும் அது வந்து கலைஞ்சுதான் போயிடுது. மாசத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சாதான் கபோர்ட்ஸ் பார்க்கவே நீட்டாக இருக்கு. கரெக்டாக அடுக்கி வச்சிட்டோம்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால நான் மந்த்லி ஒன்ஸ் ரொம்ப கலைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து அடுக்கி வச்சிருவேன். லாஸ்ட் மந்த் தான் எல்லாமே அந்த ஷீட் எல்லாம் எடுத்து டஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சதுனால இப்போ சாரீஸை மட்டும் எடுத்து அப்படியே மடிச்சு வச்சிடுறேன். மற்றபடி கிளீனாக தான் இருக்கு உள்ள எல்லாம். மேலே இருக்கிற பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுடிதார்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அது வீக்லி ஒன்ஸ் லீவ் டேஸ்ல தான் எடுக்கிறன்றதுனால பக்குவமாக எடுத்துப்பேன். அது கலையில இந்த சாரீஸ் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எடுக்கும்போது கலைஞ்சிடுது. அந்த பாக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அட்டைப்பெட்டியில் செஞ்சது தான். அட்டைப்பெட்டியில் எடுத்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி வேஸ்ட் கிளாத்தை வந்து ஃபெவிகால் போட்டு சுற்றி ஒட்டி உள்ளெல்லாம் கூட ஒட்டி விட்டுருக்கேன். இந்த பாக்ஸஸை வந்து நான் 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கு, ஒன்றுமே ஆகலை. படம் முடியவும் கபோர்டு கிளீனிங் முடியவும் சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock வாக்கில் நான் வந்து கார்டனுக்கு மேலே வந்துட்டேன். இப்போ நம்ம செடிகள்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டெல்லாம் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பூ வச்சு மொட்டு வைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் காயை வந்து நான் விதைக்காக விட்டுருக்கேன். ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் செடியில வந்து காய்க்கிற காய் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அந்த காயில இருந்து நம்ம விதையை எடுத்து போட்டோம்னா செடி செழிப்பா வரும். இந்த வெண்டை செடி எல்லாமே நம்ம வீட்டு விதை தான். அடுத்து பாத்தீங்கன்னா அவரை செடியில நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரா பூ வந்து நிறைய வச்சிருக்கு. அடுத்ததா கொத்தவரை பாத்தீங்கன்னா நல்லா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பூவும் நிறைய இருக்கு, பிஞ்சும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியா அந்த காயை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
வல்லார ரொம்ப சூப்பராகவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது கூடவே போட்ட சிறுகீரை விதை அந்த அளவுக்கு செழிப்பாக வரல. ஏன்னா உடனே மழை வந்ததுனால அந்த செடி வரல. திரும்பவும் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம புதுசாக தான் சிறுகீரை விதையை போடணும். சோள கதிர் போட்டோம் இல்லைங்களா, சோள விதை, அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 தொட்டியில சரியா வரல. அதுக்கு என்ன காரணம் தெரியல. ஆனா அந்த தொட்டியில கீரை செடி நல்லா செழிப்பா வந்துருச்சு, சோள செடி வரல. கத்திரி செடி ரொம்ப செழிப்பா வருது இன்னும். ஆனா பூவும் வைக்கல, காயும் வைக்கல. இது பழைய செடி. இந்த பழைய செடி இது ஒண்ணு மட்டும் தான் இருந்தது, அது அப்படியே விட்டுருந்தேன். பார்த்தா இப்ப 4-5 காய் வச்சிருக்கு திரும்ப. எல்லா செடியுமே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நம்ம போட்ட உழைப்புக்கான பலனை கண்டிப்பா இது கொடுக்கும். அடுத்து தக்காளி செடி பார்த்தீங்கன்னா அந்த தானா வந்த செடியிலெல்லாம் பழுக்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 காய் பழுத்து இருக்கு. நம்ம நாத்து வாங்கி வச்ச செடிகள் எல்லாம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பூக்களும் வச்சிருக்கு. சொர விதை போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா செழிப்பா வளர ஆரம்பிச்சிருச்சு. இலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. பந்தல பிடிக்கிற அளவுக்கு அது வளர்ந்துடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் செடி விதை போட்டது நல்லா செடி வளர்ந்து பந்தல பிடிச்சு போயிடுச்சு. நிறைய பூ வச்சிருக்கு. பூ மட்டும் வைக்கலைங்க, சின்ன சின்ன பிஞ்சும் ஒரு 4-5 பிஞ்சு வச்சிருச்சு. இந்த தக்காளி செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நூல் கட்டி விடணும். அது சாட்டர்டே சண்டேஸ்ல தான் பார்க்கணும். நம்ம அந்த லெமன் செடி இருந்தது இல்லைங்களா, அதில் தானாக தக்காளி செடியை ஒன்று விட்டுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அது பெங்களூர் தக்காளி போல நல்ல பெரிய பெரிய தக்காளியாக வந்திருக்கு. நிறைய பிஞ்சும் வச்சிருக்கு. 2 தக்காளி மட்டும் நல்ல பெரிய சைஸில் பழுத்து இருந்தது. இந்த செம்பருத்தி பதியம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, லாஸ்ட் வீடியோலயே காமிச்சிருப்பேன். இது நம்ம இப்போ வேற பாட்ல வச்சிடலாம். அதுக்கு நான் மண்ணு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த செடியை வச்சுட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு நம்ம இன்னைக்கான கார்டன் வேலையை முடிச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா பசங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்றதுனால உளுந்து ஊற வச்சுட்டு வந்தேன். அதோட இல்லாம ஃப்ரைடேன்றதுனால நம்ம விளக்கும் கொஞ்சம் 6 மணிக்கெல்லாம் ஏற்ற வேண்டியதா இருக்கு. அதனால இன்னைக்கு தண்ணி மட்டும் விட்டுட்டு நம்ம கார்டன் வேலையை முடிச்சுட்டு கீழே இறங்கிட வேண்டியதுதான். சாமிக்கு சாயந்தரமா கொஞ்சம் புது பூ வைக்கலான்றதுனால பூ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்து வடையில கொஞ்சம் பாலக்கீரை போடலாம் அப்படின்றதுக்காக அதையும் கொஞ்சம் கிள்ளிட்டு கீழே இறங்கிட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு மாடி தோட்டம் தந்தது ஒரு 7-8 தக்காளி, பாலக்கீரை, அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான பூக்கள். உளுந்து வடை செய்யறதுக்காக நான் ஆல்ரெடி உளுந்து ஊற வச்சுட்டு வந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்து மிக்சி ஜார்ல தான் அரைக்க போறேன். நம்ம மிக்சி ஜார்ல அரைக்கும் போது அது சூடேறி உளுந்து உதிரி ஆகாம வடை ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னா, நம்ம ஐஸ் கியூப்ஸை போட்டு அரைச்சோம்னா அந்த மாவு ஹீட் ஆகாம சாஃப்டாவே வரும். இந்த மிக்சியில அரைச்ச மாவோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சு எடுத்துக்கணும். அது கூட நம்ம எல்லாரும் மாதிரி தான் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்குவேன். அது கூட நான் ஸ்பெஷலா என்ன சேர்த்திருக்கேன்னா பாலக்கீரையை சேர்த்திருக்கேன். சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம சாமிக்கும் பிரசாதமா வச்சு ஈவினிங் பூஜையும் முடிச்சுட்டு பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட வேண்டியதுதான். என்னோட ஃப்ரைடே ஹாலிடேவை நான் ரொம்ப ப்ரொடக்டிவா ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இனி எல்லாருமே கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க, லைக்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த சாட்டர்டே அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.